ஹெர்குலிஸ் வலிமையும் திறமையும் நிறைஞ்ச வீரன். அவனுடைய வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடந்திருக்கு. ஹெர்குலிஸ் ஒரு வலிமையான தைரியமான ஆளு. கிரீஸ் மக்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்தான். அவனை பத்தி தெரியாதவங்க எல்லாரும் அவன்தான் கிரீஸ் நாட்டு ராஜான்னு தப்பா நினைச்சிடுவாங்க. அதுதானே உங்க ராஜா ஹெர்குலஸ்? இல்ல நண்பா, இல்ல, அவரு ராஜா கிடையாது. அவரு ஹெர்குலஸ். இந்த நாட்டு ஹீரோவே அவர்தான். இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. ஒரு நாள் ராஜாவுடைய ஆட்கள் இத கேள்விப்பட்டாங்க. ஒரு நாள் ராஜா கிட்ட போய் ஹெர்குலிஸை எல்லாரும் ராஜாவா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. மக்கள் அவனை புது ராஜாவா ஆக்கிட போறாங்கன்னு ரொம்ப கோவப்பட்டாரு. ஆலோசகர்களை கூப்பிட்டு பேசினாரு. ஹெர்குலிஸ ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணாரு. ஹெர்குலிஸ் அங்க இல்லாம இருந்தா அவனை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாங்கன்னு ராஜா முடிவு பண்ணாரு. உடனே ராஜா ஒரு புது யோசனைய சொன்னாரு. இந்த முறை ராஜா ஹெர்குலிஸ கூப்பிட்டு ஒரு கஷ்டமான வேலைய சொன்னாரு. அந்த வேலை ஹெர்குலிஸ வெகு காலம் ஊர்ல இல்லாம செஞ்சிரோன்னு அவரு நினைச்சாரு. ஹெஸ்பெரிடேஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு ராஜா ஹெர்குலிஸ போக சொன்னாரு. அந்த இடத்துல சில ஆப்பிள் மரங்கள் இருக்கிறதா ராஜா சொன்னாரு. எல்லாமே தங்க ஆப்பிள்ஸ். அங்க இருந்த 3 தங்க ஆப்பிள்களை ராஜா கொண்டு வரணும்னு உத்தரவிட்டாரு. ராஜா ஹெர்குலஸ அந்த ஊருக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ஹெஸ்பெரிடேஸ்க்கு எப்படி போனோன்னு யாருக்குமே வழி தெரியாது. அதனால பல காலத்துக்கு ஹெர்குலிஸ் ஊர்ல இருக்க மாட்டான்னு ராஜா முடிவு பண்ணாரு. ஹெர்குலிஸும் அதுக்கு சம்மதிச்சு அவருடைய பயணத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புனான். மறுநாளே அவன் நாட்டை விட்டு போயிட்டான். போற வழியில 3 பெண்களை அவன் பார்த்தான். அந்த ஊருக்கு எப்படி போனோங்கிறத ஹெர்குலிஸ் அவங்க கிட்ட கேட்கலான்னு முடிவெடுத்தான். வணக்கம், ஹெஸ்பெரிடேஸ்க்கு எப்படி போகணும்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? என்னால அதை மேப்ல கண்டுபிடிக்க முடியல. ஹெஸ்பெரிடேஸா? நாங்க அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டுதான் இருக்கோம். ஆனா அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கடலோரமா இருக்கிற அந்த வயசானவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஹெஸ்பெரிடேஸ்க்கு போற வழி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வயசானவர்கிட்ட நீங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அவர்கிட்ட பேசும்போது அந்த வயசான பெரியவரை கெட்டியா புடிச்சுக்கணும். இல்லைன்னா அவரு தப்பிச்சிருவாரு. அவருக்கு மட்டும்தான் வழி தெரியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, ரொம்ப நன்றிமா, நான் அப்படியே செய்றேன். ஹெர்குலிஸ் சில மணி நேரம் நடந்து போய் கடலோரமா இருந்த ஒரு வயதானவரை பார்த்தான். கரையில அவரு தூங்கிட்டு இருந்தாரு. அந்த பெரியவரை பார்க்கவே வினோதமா இருந்தாரு. அவரு ரொம்ப அழுக்கா இருந்தாரு. அவருக்கு நீளமான முடியும் பெரிய தாடியும் இருந்தது. ஹெர்குலிஸ் வரும்போது அவருடைய கண்கள் மூடி இருந்தது. ஹெர்குலிஸ் மெல்லமா அவர்கிட்ட போனா. அவன் துளி கூட சத்தம் போடல. அதுக்கப்புறம் பின்பக்கமா அந்த ஆள ஹெர்குலிஸ் கெட்டிமா பிடிச்சுக்கிட்டான். அந்த ஆச்சரியத்துல அந்த வயசான பெரியவர் கண்ணை திறந்து பார்த்தாரு. ஆனா அந்த ஆள் ஒரு மந்திரவாதிங்கிற விஷயம் ஹெர்குலிஸ்க்கு தெரியாது. அவரு திடீர்னு ஒரு மானா மாறிட்டாரு. ஹெர்குலிஸ்க்கு ஒரே ஆச்சரியம். ஆனாலும் அந்த வயசான பெரியவரை விடவே இல்ல. அந்த மானும் அவன் கிட்ட இருந்து விடுபடணும்னு ரொம்ப போராடுச்சு. ஆனா ஹெர்குலிஸ் அதை கெட்டிமா புடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த வயசான பெரியவரு தன்னை தானே ஒரு பறவையா மாத்திக்கிட்டாரு. ஆனாலும் ஹெர்குலிஸ் அந்த பறவைய கெட்டிமா புடிச்சுக்கிட்டான். அப்படியே அந்த வயசான பெரியவர் பல உருவங்களா மாறிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஹெர்குலிஸோட பிடியிலிருந்து அவரால விடுபடவே முடியல. ஆமா, யாருனே? உனக்கு என்ன வேணும்னு சொல்றியா? என்னோட பேரு ஹெர்குலஸ். ஹெஸ்பெரிடேஸ்க்கு எப்படி போகணும்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் வழி தெரியும்னு எனக்கு தெரியும். எக்ஸ்பெரிடிஸா? அது ஒரு தீவாச்சே. இந்த கடற்கரை ஓரமா அப்படியே போ. அங்க ஒரு பெரிய ராட்சசனை நீ பாப்ப. அவன் உனக்கு அந்த தீவுக்கு போறதுக்கு எல்லா வழியையும் காட்டுவான். ஹெர்குலிஸ் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவனுடைய பயணத்தை தொடர்ந்தான். அவன் அந்த ராட்சசனை பார்த்தான். அந்த ராட்சசன் ரொம்ப பெருசா வலிமையா இருந்தான். கடலோரமா அவன் தூங்கிட்டு இருந்தான். ஹெர்குலிஸ் அவனை போய் எழுப்பினான். ஆனா தூக்கத்துல எழுப்பினா அந்த ராட்சசனுக்கு பிடிக்காது. அவனுக்கு கோபம் வந்தது. தன்னுடைய தண்டத்தால ஹெர்குலிஸ் அடிச்சான்.
ஹெர்குலிஸ் தைரியமா போராடி அந்த ராட்சசனை தடுத்தான். அவன் அப்படியே அந்த ராட்சசனை தூக்கி கீழே வீசினான். ஆனா அந்த ராட்சசன் உடனே எழுந்திருச்சிட்டான். ஏதோ ஒரு வினோத மந்திரத்தால இன்னும் 2 மடங்கு அதிகமா வலிமையாயிட்டான். ஹெர்குலிஸ் அவனை தொடர்ந்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த ராட்சசன் வலிமையாயிட்டே இருந்தான். அவனை நான் கீழே போட்டா அவன் ரொம்ப பெருசாவும் ஆயிடுறான், ரொம்ப வலிமையாவும் ஆயிடுறான். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த ராட்சசனை ஹெர்குலிஸ் நல்ல உயரமா தூக்கிட்டு போய் இந்த முறை கீழேயே போடல, அவனை வானத்திலேயே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தான். அந்த ராட்சசன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வலிமைகளை இழந்துட்டு இருந்தான். அவனுடைய உருவமும் குறைஞ்சிட்டே வந்தது. அதுக்கப்புறம் ராட்சசன் ஹெர்குலிஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான். பூமிக்கு இறக்கி விட சொல்லி அழுதான். தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கு, இல்லனா கண்டிப்பா நான் செத்துருவேன். என்ன கீழே இறக்கி விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். நீ எனக்காக எதையும் செய்ய வேண்டியன்னு அவசியம் இல்ல. எக்ஸ்பைரி டேஸ்க்கு எப்படி போகணும்னு வழி மட்டும் சொன்னா போதும். ஓ, எக்ஸ்பைரிடிஸா? எக்ஸ்பைரிடிஸ்க்கு எப்படி பொண்ணு வழிலாம் எனக்கு தெரியாது. ஆனா அங்க போறதுக்கு வழி தெரிஞ்ச வரை எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ற தெரியுமா? அப்படியே நேரா போ. அட்லஸ்னு அங்க ஒருத்தரை நீ தேடு. அட்லஸ்க்கு மட்டும்தான் அங்க போறதுக்கான எல்லா வழிகளும் தெரியும். ஹெர்குலிஸோ அவனுக்கு நன்றி சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டான். அந்த ராட்சசன் காட்டின வழியில மெல்லமா நடக்க ஆரம்பிச்சான். நீண்ட தூரம் பயணிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா அவன் அட்லஸ சந்திச்சான். ஹெர்குலிஸ் அட்லஸ் கிட்ட அவனுடைய மொத்த கதையும் சொன்னான். அவன் தங்க ஆப்பிள தேடி வந்திருக்கிறதாவும் சொன்னான். ஆஸ்பெரிடிஸ்ல இருந்து அந்த 3 தங்க ஆப்பிள் உனக்கு எதுக்காக தேவைப்படுது? 3 தங்க ஆப்பிள கொண்டு வரணும்னு எங்க ராஜா எனக்கு உத்தரவிட்டிருக்காரு. வானத்தை தூக்கி பிடிக்கிற பொறுப்பு அட்லஸ்க்கு இருந்தது. ரொம்ப காலமா வானத்தை அட்லஸ் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. அது அவருக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஹெர்குலிஸ ஏமாத்தணும்னு முடிவு பண்ணாரு. நீ போக நினைக்கிற ஆஸ்பெரிடிஸ் இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னால மட்டும்தான் அங்க போக முடியும். எனக்காக இந்த வானத்தை நீ தூக்கி பிடிக்கணும். உனக்காக அங்க போய் அந்த 3 தங்க ஆப்பிள்களை கொண்டு வர்றேன். ஹெர்குலிஸ் அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவனுடைய தோள்கள்ல வானத்தை தாங்கி பிடிச்சான். உடனே அட்லஸும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஹெர்குலிஸ் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தான். ஆனா அட்லஸ் உடனடியா திரும்பி வந்துட்டாரு. அட்லஸ் திரும்பி வரும்போது அவர் கையில 3 தங்க ஆப்பிள கொண்டு வந்தாரு. 3 தங்க ஆப்பிள ஹெர்குலிஸோட காலடியில போட்டாரு. ஹெர்குலிஸ் அவரை ரொம்ப சந்தோஷமா பார்த்தான். இத தேடுறதுக்காக தான் ஹெர்குலிஸ் இந்த இடத்துக்கே வந்தான். அவனுடைய தோள்கள்ல இருந்த வானத்தை தாங்கி பிடிச்சுக்கோங்கன்னு அட்லஸ் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டான். அந்த வானத்தை திரும்பி வாங்கிக்கிறதுக்கு அட்லஸ் தயக்கம் காட்டினாரு. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேல இந்த வானத்தை நான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த 1000 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வர்றேன். அது வரைக்கும் கண்டிப்பா நீதான் எனக்காக இந்த வானத்தை தாங்கி பிடிச்சாகணும். அட்லஸோட வலையில சிக்கிக்கிட்டோன்னு ஹெர்குலிஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவன் மூளைய உபயோகிக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு ஹெர்குலிஸ் புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னா சரி, எனக்காக இந்த வானத்தை நீங்க கொஞ்ச நேரம் தாங்கி பிடிச்சிக்கிறீங்களா? இந்த வானத்தை தாங்கி பிடிக்க என்னோட தோள்களை நான் தயார்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வானத்தை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். அட்லஸ் ஒத்துக்கிட்டாரு. ஹெர்குலிஸ் கிட்ட இருந்து வானத்தை வாங்கிக்கிட்டாரு. ஹெர்குலிஸ் உடனடியா அந்த 3 தங்க ஆப்பிள்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹெர்குலிஸ் தன்னை முட்டாளாக்கின விஷயத்த அப்பதான் அட்லஸ் உணர்ந்தாரு. ஹெர்குலிஸ் மறுபடியும் அவனுடைய நாட்டுக்கு போனான். பல நாட்கள் பயணம் செஞ்ச பிறகு ராஜாவுடைய இடத்துக்கு அவன் வந்தான். 3 தங்க ஆப்பிள ராஜா கிட்ட அவன் தந்தான். ஹெர்குலிஸால முடியாதது எதுவுமே இல்லைன்னு ராஜா உணர்ந்தாரு. இந்த சாத்தியமில்லாத செயலை செஞ்சதுக்காக ஹெர்குலிஸ எல்லாருமே பாராட்டினாங்க. எப்பவும் போல தான் தான் ரொம்ப வலிமையான நேர்மையான ஆளுன்னு ஹெர்குலிஸ் நிரூபிச்சான். Goldilocks and the 3 bears. ஒரு அடர்ந்த காட்டுல சின்ன குடிசையில ஃபாதர் பேர், மதர் பேர், பேபி பேர்னு ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு வந்தது. அது ஒரு அழகான குடிசை. நல்ல பிரைட் எல்லோ கர்டன்ஸ் இருந்தது, அழகான ரெட் கார்பெட் இருந்தது, வெளியில அழகான ஃப்ளவர்ஸும் வளர்ந்துகிட்டு இருந்தது.
இந்த பேர் குடும்பத்துக்கு போரட்ஜ்னா பிடிக்கும். மாமா பேர் தினமும் அதை செஞ்சாங்க. அது ரெடி ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு. கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. டேபிளுக்கு எடுத்துட்டு வர போறேன். அடடா, இதோட வாசனையே பிரமாதமா இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் இத நான் சாப்பிட்டேன்னா என் நாக்கே வெந்து போயிடும். ஆமா, இப்ப நான் என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஒரு குட்டி வாக் போயிட்டு வரலாம். நாம திரும்பி வரதுக்குள்ள அது கண்டிப்பா கூல் ஆயிருக்கும். வா பேபி பேர், நாம ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். வந்து சாப்பிடலாம். ஓ சூப்பர்மா, எனக்கு வாக் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே போற வழியில தேன் கிடைச்சுன்னா நான் அதையும் சாப்பிடுவேன். அம்மா அப்பா, எனக்காக வெயிட் பண்றீங்களா? நானும் உங்க கூடவே வரேன். போலாம் கண்ணா, உனக்காக தான் காத்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா வரியா? பேர் குடும்பம் காட்டுக்குள்ள காத்து வாங்க நடந்துட்டு வர போனாங்க. காட்டோட முனையில ஒரு அழகான சின்ன பொண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தா. அவளுக்கு அழகான கோல்டன் ஹேர் இருந்தது. எல்லாரும் அவளை கோல்டி லாக்ஸ்னு கூப்பிட்டாங்க. அவ காட்டுல இருந்த சின்ன மிருகங்கள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள், மலர்கள், மரங்கள்னு எல்லாத்தோடையும் நேரத்தை செலவழிச்சா. ஒரு நாள் காலையில வழக்கம் போல வெளியே போக தயாரானா. அம்மா, நான் காட்டு பகுதிக்கு போகலான்னு இருக்கேன். ஓ கோல்டி லாக்ஸ், அங்கேருந்து கொஞ்சம் பெரிஸ் பறிச்சிட்டு வரியா? இன்னைக்கு நைட் டின்னருக்காக நான் பெரி பை பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்காக நீ ரொம்ப தூரம் போக கூடாது. காட்டு பகுதியில சில கரடிகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஓ பெரி பையா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ப்ளூபெரிஸ் எந்த இடத்துல ரொம்ப ஸ்வீட்டா கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். கோல்டி லாக்ஸ் காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சா. அவளுக்கு காட்டுக்குள்ள போக ரொம்ப பிடிக்கும். அங்க இருந்த மலர்கள், சின்ன முயல்கள், பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் பார்த்து கோல்டி லாக்ஸ் சந்தோஷப்பட்டா. அம்மாவுக்காக இங்க இருந்து சில பூக்களை எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பூக்களை வச்சுக்கிட்டு அவங்க அழகா இருப்பாங்க. லலா லலா லலா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட லிட்டில் பனீஸ் ஹப் ஹப் ஹப். அழகான குரங்குகளும் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கோம். அதுங்களும் எங்கன்னு தெரியல. அழகா இருந்த பட்டாம்பூச்சிங்களையும் இங்க காணுமே. இங்க இருந்து பூக்களுக்கு பூக்கள் தாவும். அது பறக்கிறது பார்க்க சூப்பரா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. முயல்களையும் பட்டாம்பூச்சிகளையும் தேடி கோல்டி லாக்ஸ் காட்டுக்குள்ள இன்னும் தூரமா போக ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் தான் வழி தவறிட்டதா கோல்டி லாக்ஸ் நினைச்சா. நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு எனக்கு இப்ப தோணுது. அம்மா கிட்ட நான் ரொம்ப தூரம் போக மாட்டேன்னு சொல்லிருந்தேன். நான் ரொம்பவே களைப்பா இருக்கேன். திடீர்னு கோல்டி லாக்ஸ் கொஞ்சம் தூரத்துல ஒரு காட்சியை பார்த்தா. அட என்னது இது? அழகான காட்டேஜ், அதுவும் காட்டுக்கு நடுவுலையா? இது எப்படி சாத்தியம்? பக்கத்துல போய் கோல்டி லாக்ஸ் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்ல. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். என்னை விட்டா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன். ஹலோ ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? என்ன வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு? அட என்ன இது, கதவு திறந்திருக்கு? மெதுவா கோல்டி லாக்ஸ் கதவை திறந்தா. சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டேஜ்குள்ள போனா. அடடா, இந்த இடம் ரொம்பவே அழகா பிரமாதமா இருக்கு. இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கே. இப்பன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பசி வர எடுக்குது. அங்க டேபிள் மேல
3 பவுல்ஸ் இருந்தது. அதுல porridge இருந்தது. இந்த பவுல் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால எனக்கு இதுதான் வேணும். ஓ, என்னது இப்படி சூடா இருக்கு? இது என்னோட நாக்க சுட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2வது பவுல்ல இருந்த porridge கோல்டிலாக்ஸ் வச்சா. இது ரொம்ப ஆறி போயிருக்கு. இது சாப்பிட்டா டேஸ்டாவே இருக்காது. அதுக்கப்புறம் கடைசியா சின்ன பவுலுக்கு போனா. எனக்கு இந்த porridge ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை சாப்பிடுறதுனால என்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப ரொம்ப பசியில இருக்கேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. சின்ன பவுல்ல இருந்த porridge சாப்பிட்டு முடிச்சதும் கோல்டிலாக்ஸுக்கு தூக்கம் வந்தது. கொஞ்ச நேரம் இங்கேயே ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். ஓ, இந்த சேர் ரொம்ப பெருசா இருக்கு. கண்டிப்பா இது எனக்கு சரிப்பட்டு வராது. அதனால அவ அடுத்த சேருக்கு போனா. அது மதர் பேரோட சேர். அந்த சேரும் ரொம்ப பெருசா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த சேர் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். பேபி பேரோட சேர்ல கோல்டிலாக்ஸ் உட்கார்ந்ததும் அந்த சேர் உடைஞ்சு அவ கீழே விழுந்தா. ஓ, ரொம்ப வலிக்குது. இப்ப சேர் வேற உடைஞ்சு போச்சு. கண்டிப்பா இதோட சொந்தக்காரங்க என் மேல கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோல்டிலாக்ஸ் அந்த சேரை சரி பண்ண முயற்சி பண்ணா. ஆனா அவளால முடியல. இன்னைக்கு நான் ரொம்ப கெட்டு போனேன்னு பேர் வாங்க போறேன். அம்மா கிட்ட ரொம்ப தூரம் போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனா ரொம்ப தூரம் வந்துட்டேன். இந்த வீட்டுக்குள்ள வந்து அடுத்தவங்களோட உணவை எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்போ சேரையும் உடைச்சிட்டேன். தான் செஞ்ச குறும்புத்தனத்தை நினைச்சு கோல்டிலாக்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த ஓனர்ஸ் திரும்ப வர வரைக்கும் காத்திருந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடிவு பண்ணா. இந்த காட்டேஜோட சொந்தக்காரங்க கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்களோட porridge சாப்பிடணும்னு நினைக்கல, அவங்களோட சேரை உடைக்கணும்னு நினைக்கல. கோல்டிலாக்ஸ் ஜன்னலுக்கு போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்ல. இன்னும் சில நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்கு. இருட்டாகிறதுக்குள்ள நான் அவங்கள பார்த்துட்டு இங்க இருந்து எப்படியாவது போய் ஆகணும். போச்சு, கண்டிப்பா அம்மா என் மேல கோவப்பட போறாங்க. கோல்டிலாக்ஸ் தான் காத்திருக்க ஒரு நல்ல வசதியான இடத்தை தேடினா. 3 படுக்கைகள் இருந்த அடுத்த அறைக்கு அவ போனா. நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்த பெட் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பேசாம இங்க படுத்து கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும். அங்க இருந்த பெரிய படுக்கைக்கு போய் அங்க படுத்துக்கிட்டா. இந்த பெட் உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருக்கு. இதுல படுத்தா எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கோல்டிலாக்ஸ் ஃபாதர் பேரோட பெட்ல இருந்து எந்திரிச்சு மதர் பேரோட பெட்டுக்கு போனா. இதுவும் எனக்கு சரி வரல. இப்ப என்னதான் பண்றது? இந்த லாஸ்ட் பெட் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவ பேபி பேரோட பெட்டுக்கு போனா. அடடா, இது ரொம்ப கம்ஃபர்டபிளா நைஸா இருக்கு. இதுலயே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும். முதல்ல போய் அம்மா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டே ஆகணும். ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சில நிமிஷங்களுக்கு தூங்கி எந்திரிக்கலாம்னு நினைச்ச கோல்டிலாக்ஸ் ரொம்ப சோர்வா இருந்ததால ஆழமான தூக்கத்துக்கு போயிட்டா. சீக்கிரமே நடக்கிறதுக்காக போயிருந்த அந்த 3 பேர்ஸும் திரும்ப வந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்துட்டோம். எனக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்கு. நிச்சயமா அந்த உணவு இப்போ ஆறி போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது, சாப்பாட்டோட அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. யார் சாப்பிட்டிருப்பாங்க? என்னுடைய சாப்பாடையும் யாரோ சாப்பிட்டிருக்காங்க. இங்க பாருங்க. அம்மா, உங்களுக்காவது கொஞ்சம். என் பவுலே காலியா இருக்கு பாருங்க. இப்ப நான் எதுதான் சாப்பிடுறது? கவலைப்படாத கண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணி தரேன். ஆனா இங்க யார் வந்திருப்பா? இவ்ளோ அடர்ந்த காட்டுக்குள்ள இங்க யார் வந்திருக்க முடியும்? அட, என்னோட சேர்ல கூட யாரோ உட்கார்ந்துருக்காங்களே. மதர் பேரும் பேபி பேரும் உடனடியா அவங்க சேரை பார்த்தாங்க. என்னுடைய சேர்லயும் யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியுது. அம்மா, இங்க பாருங்க, என்னுடைய சேரும் யாரோ வடைச்சிருக்காங்க. எப்படி இது வடைஞ்சு போயிருக்குன்னு பாருங்கம்மா. இது யார் பண்ண வேலையா இருக்கும்? நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கலாம் வாங்க. அவங்க அடுத்த அறைக்கு போனாங்க. என்னோட பெட்ல யாரோ படுத்து எழுந்திருச்சிருக்காங்க. என்னோட படுக்கையிலும் யாரோ படுத்து எழுந்திருச்சிருக்காங்க பாருங்க. அட அம்மா, இங்க பாருங்க, இங்க யாரோ ஒருத்தர் என்னோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவங்க தான் என்னோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருக்கணும். என்னோட சேரையும் உடைச்சிருக்கணும். விடாதீங்கப்பா, இவங்கள பனிஷ் பண்ணுங்க. பேபி பேரோட கூச்சலால கோல்டிலாக்ஸ் உடனடியா எந்திரிச்சா. அவ பயந்தே போயிட்டா.
பெட்ல இருந்து எந்திரிச்சு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அங்கிருந்து எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடிட்டா. நீ கத்துறத பார்த்துதான் அந்த பொண்ணு பயந்து ஓடி போயிட்டா. அவ என்னோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டிருக்கா, என்னோட சேரையும் உடைச்சிருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப மோசமானவ. பேபி, இந்த மாதிரிலாம் பேசாத. உனக்கு சாப்பாடு எவ்வளவு வேணாலும் கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி பேசாத. அப்புறம் யாரும் இந்த மாதிரி பயமுறுத்த கூடாது. இந்த மாதிரியே செஞ்சேன்னா எல்லாரும் உன்னை பார்த்து பயந்துட்டே இருப்பாங்க. அவ வீட்டை அடையிற வரைக்கும் அவ ஓடுறத நிறுத்தவே இல்ல. தான் ஓய்வெடுத்த குடிசை பேர்ஸுக்கு சொந்தமா இருக்கும்னு அவ நினைச்சு கூட பார்க்கல. அம்மா அம்மா, என்னாச்சுமா? எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க? நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் காட்டுல கரடிகளை பார்த்தேன். அப்பதான் எனக்கு பயம் வந்துருச்சு. நான் உடனே அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். நான் வச்சிருந்த பெரிஸும் கீழே விழுந்துருச்சுமா. அதோட அழகான பூக்கள் நிறைய நான் பறிச்சு வச்சிருந்தேன். ஓ, என்னம்மா சொல்ற நீ? எனக்கு முதல்ல வாக்கு கொடு. என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேமா, கண்டிப்பா இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன். முதல்ல கையை கழுவிட்டு வா, டின்னர் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதும் நீ பெட்ல போய் தூங்கு. நீ பயந்துருக்க, கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். அதுதான் உனக்கு தேவை. என்ன சரியா? கண்டிப்பா இனிமே உங்க பேச்சு நான் மீறவே மாட்டேம்மா. நான் கொஞ்சம் வேகமா வந்ததுனாலதான் அதுங்க கிட்ட மாட்டல. இனிமே ரொம்ப கவனமா இருப்பேன். ஆனா பேர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்கன்னு கோல்டிலாக்ஸுக்கு தெரியல. அவங்களால அவளுக்கு எந்த பாதிப்பும் உண்டாயிருக்காது. ஆனா அன்னைக்கு அவ நல்ல பாடத்தை கத்துக்கிட்டா. அப்படிதானே?